அன்றே உன்னை பற்றி ராமானுஜர் அண்ணாவிடம் சொல்லலாம் என்றிருந்தேன். நீ தவறான கதைகளாக சொல்கிறாய் என்று. அம்மா தான் தடுத்து விட்டார்கள். பாவம் அந்த பட்டு, போனால் போகட்டும், விட்டுவிடு என்று. நீ பாவம் இல்லை என்று எனக்கு நன்றாகவே தெரியும். கமலை, உனக்கு ஒன்று தெரியுமா? உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அந்த பொழுகு என்பது இதுதான். இல்லை, அப்படி இல்லை, உண்மையாகவே. சரி சரி, சரியாக வேலை செய். நான் அடிக்கடி வந்து பார்த்து கொண்டே இருப்பேன். அப்பப்பா, இந்த பொடிசிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன பொடிசு என்று ஏதோ என் காதில் விழுந்ததே. வேறொன்றும் இல்லை. இதோ இந்த மாங்காயை பொடிசு பொடிசாக நறுக்க வேண்டும் என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். என்னை பற்றித்தான் ஏதோ சொன்னாய் என்று நினைத்தேன். இல்லை இல்லை. சந்தேகமே இல்லை. பூர்வ ஜென்மத்தில் இவள்தான் எனக்கு மாமியாராக இருந்திருக்க வேண்டும். அந்த பந்தம் இந்த பிறவிலும் தொடர்கிறது. இதை பார்த்தாலே நாக்கில் ஜலம் ஊறுகிறது. இந்த சிறு சிறு தவறுகளுக்காக பெருமாள் ஒன்றும் கோவித்துக் கொள்ள மாட்டார். ஏன், சபரி தான் சுவைத்ததை தானே பகவானுக்கு கொடுத்தாள். பகவான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையா? அவருக்கு தான் அம்சி செய்வதற்கென்று வேறு எத்தனையோ தளிகைகள் இருக்கிறது. யாரும் பார்க்கவில்லையே. என்ன அனாச்சாரம் நடக்கிறதா? அபச்சாரம் செய்கிறாயா? மாங்காயை பாயில் போட்டுக்கொள்ளத்தானே இருந்தாய். இல்லை இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. போய் சொல்லாதே. நான் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நான் மிகவும் கண்டிப்பானவன். அபச்சாரமாக இருந்தாலும் முதலில் உபச்சாரம் செய்ய வேண்டும். உபச்சாரம் என்றால் புரியவில்லையா? நீ மட்டும் தனியாக உட்கொண்டால் எப்படி? நான் ஒருவன் இங்கே இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விட்டாயா? உனக்கு விவரம் போதாது, போதவே போதாது. அங்கே எத்தனை மாங்காய் இருக்கிறது? 6. அதில் 4 பகவானுக்கு, 2 நமக்கு. தலிகையில் இருந்து எடுக்காதே, தனியாக எடுத்துக்கொள். அதை தலிகைக்காக வைத்துக்கொள், இதை நமக்காக வைத்துக்கொள். பகவானுக்கு தனி, நமக்கு தனி என்று பிரித்து கொண்டால் பின்பு எந்த அனாச்சாரமும் இல்லை. இது எந்த ஆச்சாரியார் சொன்னது? இதோ இந்த ஆச்சாரியார் தான் சொன்னார். தனியாக எடுப்பதை விட்டுவிட்டு அந்த பொடிசிடம் பேச்சு வாங்கி கொண்டிருக்கிறாய். அனாச்சாரம் இல்லாமல் ஆச்சார சுத்தமாக எப்படி இவையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். 3-4 தினங்களுக்கு எனக்கு இங்குதான் வாசம். அதற்குள் உன்னை நான் தயார் செய்து விடுகிறேன். என்ன பார்க்கிறாய்? இல்லை, நான் தான் மிகவும் சாமர்த்தியசாலி என்று நினைத்தேன். உங்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையவே இருக்கிறது. இந்த அகத்திலேயே நீங்கள் தான் மிகவும் மாறுபட்டவராக இருக்கிறீர்கள். மாறுபட்டவன் ஆனால் மாசுபடாதவன். நமக்குள் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. எங்கே நீங்களும் கமலையை போல் என்னை கண்டிக்க போகிறீர்களோ என்று எண்ணினேன். கவலையே வேண்டாம், நான் ஒரு போஜன பிரியன். என் தேவையை அறிந்து அவ்வப்போது உட்கொள்வதற்கு ஏதாவது கொடுத்து கொண்டே இரு. கமலையின் தொல்லையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுகிறேன். இந்த அகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள். எல்லோரையும் அனுசரித்து போக வேண்டியிருக்கிறது. அந்த பாழாய் போனவன் ஒழுங்கா இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலை வந்திருக்குமா? நீ யாரை சொல்கிறாய்? வேற யாரை சொல்ல போகிறேன்? என் அகத்துக்காரரைத்தான். எல்லாம் அந்த பாவியால் வந்தது. நல்ல மரியாதை. பிறகு கையால் ஆகாதவனை வேற எப்படி சொல்வது? அம்மாடி, இவையெல்லாம் உன்னுடனே வைத்துக்கொள். பெரிய பிராட்டியிடம் சொல்லி கொடுத்து விடாதே.
இதை நறுக்க கத்தி வேண்டுமே. கொடுங்கள், நறுக்கி தருகிறேன். ஆ, மாங்காயை தனியாக வைப்பது போல் கத்தியும் தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் நான் அகத்தில் இருந்து எங்கு சென்றாலும் கூடவே கத்தியை எடுத்து செல்வது என் வழக்கம். எதற்கு? மாங்காயை நறுக்குவதற்கு. வித்தியாசமான ஆளாகத்தான் இருக்கிறார். எங்கே கைக்கு கிட்டியது வாய்க்கு கிட்டாமல் போய்விடுமோ என்று எண்ணினேன். கிட்டி விட்டது. அக்கா, நீ போட்டிருக்கும் தோடு புதிதாக வாங்கியதா? இதுவரை நான் பார்க்கவே இல்லையே. இதுவா? புதிது என்றும் சொல்ல முடியாது, பழையது என்றும் சொல்ல முடியாது. பல மாதங்களாக உள்ளே வைத்திருந்தேன். இன்றுதான் எடுத்து அணிந்து கொண்டேன். நன்றாக இருக்கிறதா? நன்றாக இருப்பதால் தானே கேட்கிறேன். இதை போலவே நானும் ஒன்று செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். தாராளமாக. எனக்கு தெரிந்த பொர்த்தட்டான் ஒருவர் இருக்கிறார். அவரை நாளை வர சொல்கிறேன். மிகவும் நேர்த்தியாக செய்து கொடுப்பார். அது இருக்கட்டும். நீ என் அகத்திற்கு எப்பொழுது வரப்போகிறாய்? இப்பொழுதுதான் உனக்கு ஓய்வு நேரம் அதிகமாக இருக்கிறதே. தஞ்சா இருக்கிறாள், சீதன வெள்ளாட்டி பட்டுவும் இருக்கிறாள். அவர்கள் இருக்கிறார்கள் என்பது வாஸ்தவம்தான். ஆனால் ராமானுஜன் எப்பொழுது வருவான் என்று சொல்ல இயலவில்லை. திடீரென வருகிறான். வந்து தங்குவதே ஓரிரு தினங்கள் தான். அவன் வரும்பொழுது நான் இங்கிருக்க வேண்டாமா? சரி, அடுத்த முறை அவன் வரும்பொழுது அவனையும் அழைத்து வா. இங்கு தங்குவதை அவன் அங்கு வந்து தங்கட்டும், தஞ்சாவுடன். சித்தி, இந்தாருங்கள். இந்தாருங்கள் அம்மா. தஞ்சா, என்ன இது? எலுமிச்சை பழசாறு, பட்டு செய்தது. மிகவும் வித்தியாசமாக இருக்கும். பருகி பாருங்கள். நன்றாக இருக்கிறது. தஞ்சா, இந்த புடவை எங்கு வாங்கினாய்? மிகவும் நன்றாக இருக்கிறது. இது சேலத்திலிருந்து வாங்கி வந்தது. அம்மாதான் வாங்கி கொடுத்தார்கள். அப்படியாக்கா? எனக்கும் சேலம் சென்று புடவை எடுக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அங்கிருந்து வரும் புடவைகள் நன்றாக இருக்கின்றன. அப்படி என்றால் ஒன்று செய்வோம். சேலம் அருகே உள்ள திவ்ய கஷேத்திரத்துக்கு சென்று விட்டு அங்கிருந்து அப்படியே புடவை வாங்க செல்வோம். நன்றாக இருக்கிறது. நீங்கள் புடவை வாங்குவதற்காக திவ்ய கஷேத்திர தரிசனமா? சரியாக சொன்னீர்கள் சட்டகரே. எங்கு நல்ல புடவை கிடைக்கிறதோ அதற்கு தகுந்தவாறு திவ்ய கஷேத்திரங்களா? பேஷ் பேஷ். நீங்கள் மட்டும் என்னவாம், எந்த கோயிலில் எந்த பிரசாதம் கிடைக்கும் என்று பார்த்துதானே உங்கள் யாத்திரையை தீர்மானிக்கின்றீர்கள்? பிரசாதத்தை நீயும் சேர்ந்துதான் உட்கொள்கிறாய். நீ வாங்கும் புடவையை நானுமா சேர்ந்து கட்டிக் கொள்கிறேன். சட்டகரே, மொத்தத்தில் புடவையை தேடி போவதும் தவறுதான், பிரசாதத்தை தேடி போவதும் தவறுதான். பகவானை நினைத்துதான் திவ்ய கஷேத்திரங்களுக்கு போக வேண்டும். உங்களுக்கு புடவை வாங்க வேண்டுமென்றால் அதற்காக தனியாக சென்று வாருங்கள். கஷேத்ராடனத்தை ஒரு சாக்காக வைத்துக் கொள்ளக்கூடாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஊரில் கிடைக்காத புடவைகளா? உங்களைப் போல் எல்லோரும் வேறு ஊரில் இருந்து புடவை துணிமணிகள் வாங்க ஆரம்பித்தால் இங்குள்ள நெசவாளர்கள், வியாபாரிகளின் நிலை என்ன ஆகும் என்று சற்று சிந்தித்து பார்த்தீர்களா? வைசியர்கள் வியாபாரம் செய்ய வேண்டும். அதுதான் அவர்கள் வாழ்க்கை நெறி. அதுதான் அவர்கள் தொழில் தர்மம். உங்கள் செயலால் அவர்கள் நசிக்கப்பட மாட்டார்களா? ஒவ்வொருவரும் அவரவர் தர்மத்தை கடைபிடிக்க, சீராக சிறப்பாக வாழ நாம் வழிவகுக்க வேண்டாமா? தீவிரமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. மிகவும் சரியாக சொன்னீர்கள். நீங்கள் சொன்னதை நான் பரிபூர்ணமாக ஆமோதிக்கிறேன். இங்கு பஞ்சுக்கும் பஞ்சமில்லை, புடவைக்கும் பஞ்சமில்லை. எத்தனையோ புடவை வியாபாரிகள் நம் ஊரிலே இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்தவரும் ஒருவர் இருக்கிறார். ஆகையால் நம் ஊரில் தான் புடவை எடுக்க வேண்டும், வேறு எங்கும் எடுக்க கூடாது. அவரையே வர சொல்கிறேன். நிறைய புடவைகள் வைத்திருக்கிறார், அதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். அதிலிருந்து எடு, ஆனால் தளிகையிலிருந்து எடுக்காதே. அது என்னது? அது தளிகையிலிருந்து எடுக்காதே என்று சொல்கிறாய்? அப்பா, வெளி உலகத்தில் யார் யார் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் புத்திமதி சொல்கிறீர்கள் அல்லவா?
ஆனால் நம்ம அகத்திலேயே தவறு நடக்கிறது. நம் அகத்திலா? இங்கு என்ன தவறு நடக்கிறது? அது ஒன்றுமில்லை. குழந்தை ஏதோ விளையாட்டாக கூறுகிறாள். விளையாட்டாக ஒன்றும் சொல்லவில்லை, உண்மையைத்தான் சொல்கிறேன். தடிகைக்கு வைத்திருந்த மாங்காயை அம்சி செய்யாமல் இந்த பட்டு வாயில் போட்டுக்கொள்ள பார்க்கிறாள். நான் தான் தடுத்து நிறுத்தினேன். உண்டா இல்லையா என்று பட்டுவிடம் கேளுங்கள். சரி சரி, நான் கேட்கிறேன், நீ போய் விளையாடு. பட்டு, குழந்தையின் முன் எதுவும் சொல்லக்கூடாது என்றுதான் இருந்தேன். ஆனால் நீ செய்தது மிகவும் தவறு. இல்லை இல்லை, கமலை சொன்னது போல் எதுவும் நடக்கவில்லை. அவள் சரியாக பார்க்காமல் ஏதேதோ சொல்லுகிறாள். சந்தேகமாக இருந்தால் உங்கள் சட்டகரையை கேட்டு பாருங்களேன். அவரும் அங்குதான் இருந்தார். சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம், பட்டு சொல்வதை போல் தவறு ஏதும் நடக்கவில்லை. தலிகைக்கு வைக்காத தனியாக ஒரு மாங்காய் இருந்தது. நான் தான் அதை நறுக்கி கொடுக்கும்படி பட்டுவிடம் சொன்னேன். அதனால் தலிகைக்கும் அதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. குழந்தை பாவம் ஏதோ தடுமாற்றத்தில் சொல்லிவிட்டாள். அம்சிக்கு வைத்திருந்த மாங்காயை பட்டு தொடவே இல்லை. தடுமாற்றம் கமலைக்கா அல்லது உமக்கா சட்டகரே? தளிகைக்கு வைத்திருந்தாலும் தனியாக வைத்திருந்தாலும் பெருமாளுக்கு கண்டருள பண்ணாமல் உண்பது மிகப்பெரிய தவறு. எது எப்படி இருந்தாலும் தவறு செய்யாமல் இரு. கமலை சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும். என்ன காந்திமதி? சுவாமி, பூஜைக்கு எல்லாம் எடுத்து வைத்து விட்டாயா? எப்பொழுதோ எடுத்து வைத்து விட்டேன். நல்லது. பட்டு, இந்த பூக்களை கொண்டு போய் பூஜை அறையில் வை. சரி. பட்டு, அந்த புடவைக்காரனை அழைத்து வா, புடவை வாங்கிக் கொள்ளலாம். சரி. என்ன சந்தடி சாக்கி என்னையே மாட்டி விடுகிறாயா? திடீரென்று எனக்கு வேறொன்றும் தோன்றவில்லை. நீங்கள் தானே சொன்னீர்கள் எனக்கு உதவி செய்கிறேன் என்று. உத்தரவாதம் கூட கொடுத்தீர்களே. அதற்காக அதை இன்றே பரிசோதித்து பார்க்க வேண்டுமா? சரி சரி, மாங்காயை வைத்து என்ன செய்ய போகிறாய்? குழம்பு செய்ய போகிறேன். குழம்பெல்லாம் வேண்டாம், இனிப்பு பச்சடி செய்து விடு. பச்சடி இப்படி இருக்க கூட. பச்சடி செய்வதென்றால் வெகு நேரம் ஆகுமே. அதனால் அதுதானே உன் வேலை. இல்லை, எனக்கு வேறு வேலை. உனக்கு நான் உதவி செய்தேன் அல்லவா? இப்பொழுது நான் சொல்வதை நீ கேள். எனக்கு பச்சடி வேண்டும். சரி, செய்து தருகிறேன். அது அது சரியான போஜன பிரியன். ராமானுஜா, வந்தனம் குருதேவா. செடிகளை நடுதல், தண்ணீர் பாய்ச்சுதல், என்ன இதெல்லாம்? அது செடிகள் வாடாமல் இருக்க அடியேன். நான் அதை கேட்கவில்லை. இப்போது பாடசாலையில் பாடம் பயில வேண்டிய நேரம் அல்லவா? அதை செய்யாமல் இங்கு ஏன் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய்? அதிலும் உத்தமமான மாணவன் நீ, வகுப்பை புறக்கணிக்கலாமா? அபச்சாரம் சுவாமி, அடியேன் வகுப்பறைக்கு சென்று விட்டுத்தான் இங்கு வந்தேன். ஏன் வகுப்புகள் நடக்கவில்லையா? சம்பூர்ணம் வரவில்லையா? அவர் வந்துவிட்டார் சுவாமி, பாடமும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். பின்னர் நீ ஏன் இங்கு வந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறாய்? பதில் சொல். நீயே பாடத்தை உதாசீனப்படுத்தலாமா? இல்லை சுவாமி, அடியேன் உதாசீனப்படுத்தவில்லை. அப்படி என்றால் அந்த சம்பூர்ணம் உன்னை உதாசீனப்படுத்தினாரா? குருநாதா, அவர் அப்படியெல்லாம் செய்யக்கூடியவர் அல்ல. ஏதாவது... அடே, நீ உன் திருவாயை மூடிக்கொள். வேலிக்கு ஓணான் சாட்சி சொன்னது போல் சம்பூர்ணத்திற்கு நீ வக்காலத்து வாங்குகிறாயா? ராமானுஜா, நடந்ததை ஒளிவு மறைவில்லாமல் சொல். நம் பாடசாலையை சுற்றி நிறைய செடிகள் இருக்கின்றனல்லவா? அவற்றிற்கு நன்றாக நீர் பாய்ச்சி விட்டு வா. அப்படி என்றால் அடியேன் எப்போது பாடங்களை பயில்வது சுவாமி? அது எப்பொழுதும் இல்லை. இனி நீ இங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. போகலாம்.
இவ்வளவு நடந்திருக்கிறதா? சம்பூர்ணம், சுவாமி, கோபம் கொள்ள வேண்டாம். போதும். இனி ஏதும் நீ பேச வேண்டாம். வா என்னோடு. சுவாமி, வா என்னோடு. உத்தரேத் ஆத்மனாத்மானம் உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மான மம சாதயேத் நாத்மான மம சாதயேத் ஆத்மைவ ஆத்மனோ ஆத்மைவ ஆத்மனோ பந்துராத்மைவ ரிபுராத்மனः பந்துராத்மைவ ரிபுராத்மனः. இதன் அர்த்தம் என்ன சுவாமி? மனிதன் தன் மனதாலேயே தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும், இழிவுபடுத்திக் கொள்ளக்கூடாது. மனம்தான் கட்டுண்ட ஆத்மாவின் நண்பனும் விரோதியும் ஆவான். மனதை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வழி இருக்கிறதா சுவாமி? இருக்கிறது. முக்கியமாக 2 வழிகளில் ஒருவன் தன் மனதை புனிதப்படுத்திக் கொள்ளலாம். ஒன்று தன் குறைகளை நீக்கிக் கொள்வது, இன்னொன்று நல்ல குணங்களை ஏற்பது. நல்ல குணங்கள் என்றால் குறிப்பாக எதை சொல்லலாம் சுவாமி? குறிப்பாக 8 ஆத்ம குணங்களை சொல்லலாம். அவை தயை, அதாவது எல்லா உயிரையும் தன் உயிர் போல் கருதி அன்பு செலுத்துதல். ஷமா, அதாவது பிற செய்த தீங்கை பொறுத்துக் கொள்ளுதல். அனசூயாஹா, அதாவது பொறாமை, தேசம் இல்லாமல் இருப்பது. உம்மை போல இல்லை. அன்றே உன்னை பற்றி ராமானுஜர் அண்ணாவிடம் சொல்லலாம் என்றிருந்தேன். நீ தவறான கதைகளாக சொல்கிறாய் என்று. அம்மா தான் தடுத்து விட்டார்கள். பாவம் அந்த பட்டு, போனால் போகட்டும், விட்டுவிடு என்று. ஆண்களோட மனசை கடவுள் தயாரிக்கிறாரு, பெண்களோட மனசை சைனாக்காரன் தயாரிக்கிறாரு என்பது போன்ற வசனங்கள் ஆங்காங்கே மிட்டாய் சுவை. இதே சுவையை திரைக்கதையிலும் காட்சிகளிலும் கூட்டி இருக்கலாம். மொத்தத்துல இது நம்ம ஆளு, நம்மோட ஆள்.